குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 12th பப்ளிக் காமர்ஸ் எக்ஸாம் இன்றைக்கி எழுதியிருக்கீங்க. ஸோ இதோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷினோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பி ஆப்ஷன் கரெக்டு, பொருள். செகண்ட் கொஷின் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா மேக் இன் இந்தியா, இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம், டி ஆப்ஷன் கரெக்டு. தேர்டு கொஷின் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா மேற்கான் அனைத்தும், ஆல் ஆஃப் த அபோவ். ஃபோர்த்து கொஷினோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நுகர்வோரியல் எனும் சொல் தோன்றிய ஆண்டு 1960, பி ஆப்ஷன் கரெக்டு. ஃபிஃப்த்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் அண்டு எக்ஸ்டர்னல், உட்புறச்சூழல் மற்றும் வெளிப்புறச்சூழல், டி ஆப்ஷன் கரெக்டு. சிக்ஸ்த்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஆஃப் த அபோவ், மூலதன சந்தையின் பங்கேற்பாளர் டேஸ் ஆவார், மேலே உள்ள அனைத்தும். செவன்த்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் கமிட்டிஸ் மீட்டிங், குழு கூட்டம், டி ஆப்ஷன் கரெக்டு. எயித்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கனைசிங் ஃபங்க்ஷன், ஸோ சி ஆப்ஷன் கரெக்டு, அமைப்பு பணி. நைன்த்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் டி ஆப்ஷன் கரெக்டு, 24, நாட்டில் 24 பங்கு சந்தைகள் உள்ளன. டென்த்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டு கன்சியூம், ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டு, நுகரும் உரிமை. 11th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் டைம்ஸ், ஸோ சி ஆப்ஷன் கரெக்டு, பலமுறை. 12th கொஷின் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா செக், பி ஆப்ஷன் கரெக்டு, காசோலை. 13th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா எம்பிஓ, ஏ ஆப்ஷன் கரெக்டு, குறியிலக்கு மேலாண்மை. 14th கொஷின் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்ஸ்டர்டாம் பங்கு சந்தை, ஸோ சி ஆப்ஷன் கரெக்டு. 15th கொஷின் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஆப்ஷன் கரெக்டு, ஸோ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, கூற்றுக்கு காரணம் சரியான விளக்கமாகும், ஏ ஆப்ஷன் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 16th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல், சி ஆப்ஷன் கரெக்டு, அக வள. 17th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஆப்ஷன் கரெக்டு, பண்டமாற்று முறை, வாட்டர் சிஸ்டம். 18th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லர், அறிவியல் பூர்வ மேலாண்மை கோட்பாட்டை உருவாக்கி வளர்த்தவர், டி ஆப்ஷன் கரெக்டு. 19th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ், எதிர்மறை, தேர்வு பொதுவாக ஒரு எதிர்மறை செயலாக கருதப்படுகிறது, ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டு. 20th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா தனியார் மயமாக்கல், அதான் ஆன்சர், டி ஆப்ஷன் கரெக்டு. ஸோ மீதி இருக்க கொஷின்ஸ்லாம் பாருங்கள். கண்டிப்பாக இப்போ எழுதுனவங்களுக்கு ஆன்சர் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இயர் எழுத போகிறவங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, அதோட ஆன்சர் என்ன, ஸோ 2 மார்க் 5 மார்க்கில் என்னென்ன கேட்டிருக்காங்க, கம்பல்சரி சம் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கொஷினும் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ 5 மார்க் கொஷின்ஸ்லாம் என்னென்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள்.